வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை நாம் அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஆசிரியர் பெருமக்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லா மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்குது. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 மிகப்பெரிய ஒரு முடிவுகள் வெளியீடு எப்பொழுது? இது தாங்க தமிழக மக்கள் அனைவருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா, இந்த ஆண்டு கிடைக்குமா, டெட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக எனக்கு கிடைக்குமா அப்படின்றது அளவுக்கு எல்லா மக்களுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கூடுதலான மதிப்பெண்கள் வழங்க ரெடியாக இருக்குது. ஸோ டெட் தேர்வில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாகவே வழங்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஒரு 10லிருந்து 12 மதிப்பெண்கள் டெட் தேர்வில் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்களாகவே நமக்கு வழங்கப்படும். இதை தாங்க நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அறிவிப்பையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 1 மார்க்கு 2 மார்க்கு கிடையாது, ஒரு 5, 7, 8 ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் நமக்கு போனஸ் மதிப்பெண்கள் அனைத்துமே டெட் தேர்வில் வழங்க இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் இதை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விளக்குகள் எல்லாமே கொடுக்கலாமா அப்படின்றது எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு ஸோ இந்த தேர்வுன்னு சொல்லுவாங்க யூஜிடிஆர்பி. ஸோ இந்த யூஜிடிஆர்பிலேருந்து விளக்கு அளிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த யூஜிடிஆர்பிலேருந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தாலே போதும், உங்களுக்கு யூஜிடிஆர்பிலேருந்து விளக்கு அளிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப யூஜிடிஆர்பி நியமன தேர்வு 149 ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.